திசை மாறும் வாழ்க்கையே. என்னடா எது கூப்பிட்டேன்? சாட்டு புட்டுன்னு வீசிட்டு சொல்லு, நான் போய் தூங்க வேண்டாமா? அம்மா அது என்னடா பொம்பளை மாதிரியா அது இது வந்து இழுத்துட்டு கிடக்குற? என்னடா விஷயம்? சாட்டு புட்டுன்னு சொல்லு. அம்மா அது என்னடா உன்ற பொண்டாட்டி என்ன சொன்னா? என்ன காதில் போட்டு விட்டா வந்தும் வராததுக்கு முன்னாடி? என்ன காலையில நான் அவ கடைக்கு போனேன், அங்க போய் சத்தம் போட்டேன், அப்படி இப்படின்னு வத்த வச்சு விட்டாளாக்கு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? என்னடா மழுப்புற? என்ன சொல்றீங்களாமா? இதைத்தானே சொன்னா? ஆமாண்டா, அப்படித்தான் போய் சண்டை போட்டு வந்தேன். அதுக்கு இப்ப என்னங்கிற நீயே? அம்மா நீங்க எதுக்கு அங்க எல்லாம் போயிட்டு பேசாம வீட்ல இருக்கலாமல்லம்மா? ஏன்டா புருஷனும் பொண்டாட்டியும் வேட்டும் செந்துருச்சா குளிச்சு முழுகிட்டு அங்கங்க ஓடிடுவீங்க? உங்களுக்கு ஆக்கி அரிச்சு துணிமணி துவச்சு போட்டு நான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன்டா டேய், இவ பாட்டுக்கு எந்திரிச்சு இவ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாருடா செய்யறது? அடி பாவி கிளவி, என்னம்மா வாய்க்குள்ள பெந்திரிச்சு பேசுது பாரு. அம்மா அதுக்கு இல்ல, அவ எங்கம்மா போனா? என்னமோ அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்யறா, அதனால என்னமா தப்பு? ஓ, ஆளாளுக்கு அவிகளுக்கு பிடிச்ச வேலையை செய்யறன்னு கிளம்பிட்டா வீட்டுல இருக்கிற வேலை யாருங்க ஒப்பனா வந்து செய்வேன்? டேய், இந்த வேலையெல்லாம் என்ற கட்ட நடக்காது. வேட்டும் சேர்ந்துருச்சா எல்லா வேலையும் செஞ்சு வச்சு போட்டு அப்புறம் எங்கேயோ போய் தொலைங்க. அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். வீட்டுல எல்லா வேலையும் அந்தந்த நேரத்துக்கு டான் நடக்கும்னு என்ன புரிஞ்சுதாடா? என்னத்த அப்படி என்ன வேலை எனக்கு நீங்க செஞ்சிட்டீங்க? ஏதோ என்னால முடியாத நேரத்துல ஒரு நேரம் சாப்பாடு செஞ்சீங்க, அது ஒரு பெரிய விஷயமா? எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தானே போறேன். எங்கடி செஞ்சுட்டு போனேன்? காலையில எந்திரிச்சு சோறாக்கி வச்சு போட்டு போக முடியாத உனக்கு? உங்களுக்கு எல்லாம் ஆக்கி அரைச்சி வச்சுட்டு இருக்கிறக்கு யாருனால ஆகிற வேலை? ஒழுங்கு மரியாதையா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டோட இருக்கோன்னு. ஏன் நான் வீட்டோட இருக்கோன்னு? ஏன் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்காக கூட நான் போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க கூடாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்னடா உன் பொண்டாட்டி வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஒரு பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாம கத்திட்டு இருக்கிற, நீ வாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிற. என்ன ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு எங்கிட்ட வந்து வாய்க்குள்ள பெந்திரிச்சு போய் பேசிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ அம்சு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ என்ன பெரிய பூகம்பமா வெடிச்சிருவீங்களாட்டுக்குது. ஐயோ முருகா. இங்க பாருங்க, நான் அப்படிதான் வேலைக்கு போவேன். அதை உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிருங்க. என்னால முடிஞ்ச வேலையத்தான் வீட்டுல செய்ய முடியும். சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செஞ்சுட்டு இருக்க முடியாது. செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னா ரெண்டு பேர் மூட்டை கட்டிட்டு வெளியில போங்க. அம்மா என்னம்மா நீங்க அன்னைக்குதான் ஏதோ கோவத்துல பேசுறீங்கன்னு பார்த்தா இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏங்கம்மா, நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையோ அவிக வேலையில செஞ்சுட்டு ஒழுக்கமா வீட்டுல இருக்கோன்னு இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான். சரிம்மா, இப்ப என்ன, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும், அவ்வளோதானம்மா. விடுங்கம்மா, நாங்க ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறோம். அட பாவி சண்டாளி. ஐயோ, இவர் என்ன இவங்க அம்மா இழுக்கிற விளப்புக்கெல்லாம் போய் உழுகுறாரு? ஐயோ, எல்லா வேலையும் நம்மளை செய்ய வச்சிருவாங்களோ? இங்க பாருடா, உனக்குமோ உன்ற ஒண்டாட்டிக்கு கடைசியா ஒன்று சொல்ற கேட்டுக்கோ. நாளையோட ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன். எல்லா வேலையும் செஞ்சு வச்சு போட்டு எங்கேயோ போங்க. போனாலும் சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும்னு. நீ எப்போவோ வந்துட்டு போ. அவன் இந்த வீட்டை விட்டு 10 மணிக்கு தான் போகணும், 4 மணிக்கு வந்துடும்னு. இல்லாட்டி எங்கேயோ போய் என்னமோ பண்ணி தொலைங்க. ஐயோ இல்லம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கும்மா. சரி விடுங்கம்மா. சொன்னது எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நடக்காம அவ காதில் போட்டு அப்படியே தங்க வை. இல்ல 2 பேர்த்தையும் பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியில வீசி கெராசி விட்டுருவேன், ஜாக்கிரதை. சரிம்மா, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க போய் தூங்குங்கம்மா, போங்கம்மா. யாருகிட்ட? ஏண்டி வந்தும் வராதுக்கு முன்னாடி அவங்க காதுல போட்டா உனக்கு பயந்துட்டு எல்லா வேலையும் செய்வேன்னு நினைச்சிட்டு இருந்த? அடியே, உனக்கு இருக்க வைக்கிறண்டி, உன்னித்தாண்டி ஆப்பு இருக்குது உனக்கு. ஹம்சு. யோ ஏயா, நான் உங்க அம்மா கிட்ட என்ன பேச சொன்னா நீங்க 2 பேரும் அம்மாளும் மகனும் சேர்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஹம்சு,
வீட்டில் எவ்வளோ வேலை இருந்துற போதம்சு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா சொல்கிறத பார்த்தா அவங்க நம்மளை வெளியில் துரத்தணுங்கிறதுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குதம்சு. நம்ம தான் அதை புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்து நடந்துக்கோணும். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணம்சு. ஏயா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன உங்க வீட்டுக்கு வேலை செய்யறக்கா வந்திருக்கிறேன்? இப்படி பேசிட்டு நடக்கிறாங்க உங்க அம்மா. ப்ளீஸ் அம்சு, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. பாவ வயசான காலத்தில் அவங்க எங்கே தனியாக இருப்பாங்க? அவங்கள விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் வெளியில்? சொல்லுவாங்களா? எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்சு. இப்படியே சொல்லி சொல்லி என் உயிரையே வாங்கிட்டு இருக்கிறல்ல நீ. உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு பேசாம இருந்திருந்திருக்கலாம். அம்சு அம்சு, அழுகாதடி. எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ எல்லா வேலையும் செய்ய வேண்டாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், ஓகேவா? ஏயா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாளுக்காக என்னை வேதனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீ. உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத அம்சு. சரி சரி விடு. இனிமேல் நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நானே செய்யறேன், போதுமா? இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லா வேலையும் என் தலையில கட்டுவீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. அம்சு, மீனாட்சி அக்கா, நம்ம இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே கடை ஓபன் பண்ணிட்டக்கா. ஏன் இருக்கு அப்படி சொல்ற? எப்பவும் ஓபன் பண்ற மாதிரி தானே பண்ணியிருக்கிறோம். இன்னும் நம்ம அம்சால் ஒன்றும் காணம்னு அப்படி சொல்றியா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அது ரீசன் இல்லைக்கா, நிஜமாவே நம்ம சீக்கிரமாக தான் ஓப்பன் பண்ணிட்டோம். சரி, அதனால என்ன இருக்கு? மணி என்ன 6:30 இருக்குமா? அக்கா, அவ்வளோதான் இருக்கும். சரி சரி, அதனால என்ன, நேரத்தில் வரதையிலும் வருவாங்கல்ல. நேற்று ஓரளவு கூட்டம் பரவாயில்லையில இருக்கு. ஆமாக்கா, நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டக்கா. அதனால தான் நான் இன்னைக்கு நேரத்துலேயே வந்துட்டேன். சரி சரி, அம்சா நேரத்துலயே வரேன்னு சொல்லிட்டு போனா உனக்கு என்னமோ தெரியல. சரி, வரட்டு. அக்கா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே மிச்சமாகாதுன்னு நினைக்கிறக்கா. அப்படியே சொல்ற இருக்கு. சரி சரி, பார்க்கலாம். அக்கா, என்னக்கா இது? மணி 8:09 ஆக போகுது, இன்னும் ஒருத்தர் கூட வரல. என்னக்கா, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே நடக்குது எப்பவுமே. நேற்று அப்படிதான், யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி களவாக செஞ்சோம். ஆனால் நேற்று நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு என்னக்கா, நிறைய பேர் வருவாங்கன்னு இவ்வளோ செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம், ஒருத்தர் கூட வரல. ஐயோ, வியாபாரம்னா அப்படித்தே இருக்கு. ஒரு நாளைக்கு ஓடு, ஒரு நாளைக்கு ஓடாது. அன்னாடம் ஒரே மாதிரி போகும்னெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போத்தேன் ஆரம்பிச்சிருக்கிறோம். உனித்தே நம்ம ரெகுலராக கஸ்டமரை பிடிக்கோன்னு போக போக சரியா போயிருமேடு. ஆனாலும் அக்கா, உங்களால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுது? எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களே, அது எப்படி? எல்லாம் பெருசாக வியாபாரம் நடந்தால் சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலைன்னா சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிக்கா? என்னைக்குமே ஒன்று போல் இருக்கோன்னு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு என்னைக்குமே நிரந்தரம். இருந்தா ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி, அப்படியெல்லாம் என்னைக்கும் இருக்கக்கூடாது. என்னைக்குமே காலில் தான் நடக்கணும், தலையில் நடக்கக்கூடாது இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கை பாடம் எனக்கு. எல்லாம் நீயும் போக போக கற்றுக்குவ. ஆட போங்கக்கா. நீங்கள் அம்சக்கா இருந்திருந்தாலாச்சும் ஏதாவது யோசிப்பாங்க. அக்கா வெங்கியும் இன்னும் காணோம். என்னதான் ஆச்சோ தெரியல. சரி, அவளுக்கு நீ என்ன பிரச்சனையோ என்னமோ, வரட்டும் மெதுவா. இப்ப என்ன? மீனாட்சி அக்கா. அம்சாக்கா, வந்துட்டீங்களா? எங்கடா உங்களை காணமே? இவ்வளோ நேரம் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏக்கா இவ்வளோ லேட்டு? அக்கா, ஏக்கா சோகமா இருக்கீங்க? அம்சா, என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வாடி போய் வந்திருக்கிற? என்னாச்சு? உடம்புக்கு எது முடியலையா? அக்கா, உடம்புக்கு முடியலையா? என்னாச்சுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, என் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுக்கா. வீட்டில் பிரச்சனையா? நானும் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்து போயிட்டோம் போ. அதுக்கா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வாடி போய் வந்திருக்கிறேன்? ஆட ஊடம்சு, என்ன நீயே? அக்கா, நானே ஃபீலிங்கில் வந்திருக்கிறேன், இதில் நீங்கள் வேற. ஏன்க்கா எனக்கு அடுப்பேத்துறீங்க?
என்ன அம்சா, என்ன ஆச்சு? அப்படி என்ன பிரச்சனை? என்னைக்கும் இல்லாத பிரச்சனை என்ன? உன்ற அத்தை ஏதாவது சொன்னாங்களாக்கு? ஆமாக்கா, எனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது அக்கா. அந்த கிழவி எப்போ இல்லாத அளவுக்கு இப்பெல்லாம் ஆவுன பொட்டி படிக்க எடுத்து வெளியில வீசிடுவேன், மூட்டை கட்டிட்டு வெளியில வாங்கன்னே மிரட்டுதுக்கா. என்ன அம்சா சொல்ற? என்ன சொல்ற நீ? அட ஆமாக்கா, இப்பெல்லாம் ஆவுன வெளியில துரத்திடுவேன்னே மிரட்டுதுன்னா எனக்கு அதை பற்றியெல்லாம் பயம் கிடையாது. பின்னையும் வெளியில் வந்தால் நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துக்குவேன். ஆனால் என் புருஷன் எப்போ பாரு வயசானம்மா பாட்டி அது இது அது கூட தான் இருக்கணும்னு என்னை போட்டு பாடுத்துறாங்கக்கா. இது என்னடி பெரிய தலைவலியா இருக்குது? வெளியில போன ஒரு பக்கம் மிரட்டுறது, ஒரு பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னா தினதான் பண்ணி தொலைகிறது. வெளியில போன்னு சொன்னா பேசாம உன் புருஷனை கூட்டிட்டு வெளியில வா. வெளியில வந்து நம்மளால பொழைக்க முடியாது, எதையும் பண்ண முடியாதுன்னு என்ன இருக்குது? நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த அம்மா துரத்துனா பேசாம அவரை கூட்டிட்டு நீ வந்துரு. அக்கா, அதை தான் நானும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாருக்கா. நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? அந்த அம்மா சொல்லுது, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இனிமேல் நான் 10 மணிக்கு தான் வெளியில் வரணுமாம்மாக்கா. 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடணுமாம்மா. என்னமோ அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுதுக்கா. இதனடி புது கூத்தா இருக்குது? ஓ, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு நல்லா தெரியுண்டி அம்சு. நேரடியா நம்ம கிட்ட வந்து என்ன சண்டை போட்டாலும் நடக்காது, ஒண்ணு இவளுகளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடிவு கட்டிட்டு என்ற மாமியா கூட சேர்ந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்தையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஆமாம் மீனாட்சி அக்கா, பாவக்கா அம்சாக்கா. ஏக்கா, உங்களை கஷ்டப்படுத்துனது பத்தாதுன்னு இப்போ இவங்க அத்தைக்கு சொல்லி கொடுத்து இவங்களையும் இது பண்ணுறாங்க பாருங்கக்கா. அடியே இருக்கு, இவளுக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணுங்கிறதே கிடையாது. எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாளுக. இதெல்லாம் இப்படியே விடவே கூடாது அம்சே. என்னானாலும் சரி, வெளியில போன்னு இன்னொரு தடவை அந்த அம்மா வாயால் வார்த்தை வந்தது, நீ உன் புருஷனை கூட்டிட்டு வெளியில வந்துடு. அந்த ஆள் வந்தாதானக்கா ஆகும். வராம எங்க போக போறாங்க? அவரை சொல்ற மாதிரி வயசான காலத்துல தனியா விட்டு போட்டு வரக்கூடாதுதான். அதுக்கு வேண்டி நம்ம இருக்கிறது அங்க பிடிக்கலினா நம்ம இதுக்கு அடிமை மாதிரி அங்க இருக்கோன்னு அதை எடுத்து உன் புருஷங்கிட்ட சொல்லி புரிய வச்சு நீ வெளியில கூட்டிட்டு வர வழிய பாரு. ஆமா அம்சாக்கா, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப என்ன, உங்களை வெளியில விடாம தடுத்துட்டா நம்ம வெற்றி அவங்களால தடுத்துட முடியுமா? அக்கா, நம்ம 3 பேர் ஒத்துமையா இருக்க வரைக்குமே யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா அம்சு, இப்ப என்ன அவைகளுக்கு? நீ எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும், அவ்வளவுதானா? நீ எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சு போட்டு அப்புறம் மெதுவாவா, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீ வந்ததே இங்க எல்லா வேலையும் நடக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. உனக்கு நாங்க இருக்கிறோம். நம்ம எதையாவது பண்ணி இந்த பிஸ்னஸை பெரிய லெவல்ல கொண்டு போகணும். ஆமாக்கா, இனிமேல் இது எல்லா பிரச்சனையும் விட்டு போட்டு நம்ம பிஸ்னஸை எப்படி நம்ம மேலே கொண்டு வரணுங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். கரெக்டாக சொன்னீங்க அக்கா. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. எதையாவது பண்ணி முதல்ல நம்ம பிஸ்னஸை நம்ம மேலே கொண்டு வருவக்கா. அதுக்கப்புறமா நான் இந்த கிழவிக்கு வைக்கிறேங்க கச்சேரி. ஆமா அம்சே, இதுக்கெல்லாம் பயந்து துவண்டு போய் இப்படி உட்கார்ந்தீனா அப்புறம் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது எத்தனையோ இருக்குது. அதையெல்லாம் எப்படி பார்க்கறது? அக்கா, இனிமேல் யார் என்ன சொன்னாலும் யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் எதுக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். அக்கா, இனிமேல் நம்மளோட ஒரே லட்சியம் இந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு வரது. அது மட்டும்தான். அப்படி போடுக்கா. அக்கா, இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அக்கா, இப்போ நம்ம பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு போகலான்னு யோசிக்கலாம்க்கா. யோசிப்பருக்கு யோசிப்போம், ஐடியா கிடைக்காமையா போயிரு ஏக்கா. ஆமாண்டி அம்சு, யோசிங்க. எப்படி நம்ம இதை டெவலப் பண்ணலாம், எப்படி கஸ்டமரை கொண்டு வரலான்னு யோசிங்க. அக்கா, ஒரு ஐடியா. அம்சு, அதுக்குள்ளேயுமா? அப்படி என்ன ஐடியாவா அதுக்குள்ளே யோசனையே? அதான் எங்க அம்சாக்காங்கிறது. அக்கா, எடுத்து விடுங்க உங்க ஐடியாவை. ஒரு செட் இட்லிக்கு ஒரு செட் தோசை ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அம்சா, ஐடியாவெல்லாம் நல்லாத்தே இருக்குது. ஒரு செட் இட்லிக்கு ஒரு செட் தோசை கொடுக்கறக்கு எங்க போறது?
அக்கா, அம்சக்கா சொல்றது உங்களுக்கு புரியலையா? முதல்ல கஸ்டமரை நம்ம கடைக்கு வர வைக்கணுக்கா. ஒரு தடவை அவங்க வந்து நம்ம கடையில் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னு வெய்யுங்களேன், அந்த டேஸ்ட் அவங்க நாக்குட்டு போகவே போகாதுக்கா. அவ்வளோ டேஸ்ட் உங்கள் கைப்பக்குவம் சும்மாவா? அதுக்கு தான் அக்கா சொல்கிறாங்க. ஆமாம் மீனாட்சி அக்கா, முதல்ல கஸ்டமரை நம்ம கடைக்கு வர வைப்போம், நம்ம டேஸ்ட்னால அவங்கள கவர்ந்து இழுப்போம். எப்படிக்கா ஐடியா? ஐடியா நல்லாத்தே இருக்குது. நம்மளுக்கு ஓரளவுக்கு நட்டமாக நடத்த முடிஞ்சதுன்னா போகுது. அக்கா, லாபமோ நட்டமோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம போடுற முயற்சியை போட்டுட்டே இருக்கணுக்கா, அப்போ தான் டெவலப் பண்ண முடியும். ஒரு தடவை வந்து சாப்பிட்டாங்கன்னா மறுபடி வருவாங்கக்கா. இந்த ஆஃபரை ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போடுவோம், அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவோம். அப்படிங்கிறீங்க? சரி அண்ணாட்டி, அதையும் தான் போட்டு பார்ப்போம். சூப்பர்க்கா. அப்படின்னா நாளை முதல் மீனாட்சி மெஸ்ஸில் ஒரு செட் இட்லிக்கு ஒரு செட் தோசை இலவசம்.